ராகு கேத்து பரிகார ஸ்தலம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் தான். நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணத்துலேருந்து காரைக்காலுக்கு போகிற வழியில் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் ராகு கேத்து பரிகாரம் பண்ணால் 33 தோஷங்கள் விலகும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கோயில் தென் காளாஸ்திரி என்றும் அழைக்கப்படுது. பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலையே காலை வைக்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயில் 2500லேருந்து 3000 வருஷம் பழமையான கோயில் என்று கருதப்படுகிறது. திருப்பாம்பரம் சென்று வந்தால் தோஷங்கள் மட்டுமல்லாமல் திருப்பங்களும் வாழ்க்கையில் ஏற்படும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ராகு கேத்து பரிகாரம் டெய்லியுமே 4 வாட்டி நடக்குதான். பட் ராகு காலத்தில் நம்ம இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் பூஜை பண்ணால் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி அந்த கோயில் குருக்கள் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டே இடம், ஒன்று காளஹஸ்தி, இன்னொன்று இந்த திருப்பாம்பரம். காளஹஸ்திக்கு இணையான ஸ்தலம் தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த காளஹஸ்தியோட இந்த ஸ்தலத்தில் பவர் அதிகம்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் காளஹஸ்தியில் ரெண்டே நாமம் மட்டும்தான் பூஜை பண்ணுறது. ராகு பகவான், கேது பகவான். சுவாமியோட காலத்தில் ராகு பகவான், அம்பாள் காலத்தில் கேது பகவான் இருக்கிறதா ஐதீகம். காளஹஸ்தி இங்கே அப்படி கிடையாது. அஷ்டநாகங்கள் சொல்லுவான். நாகங்கள்ல மொத்தம் 8 நாகங்கள் உண்டு. அதில் ஹெட்டுங்கிறது ஆதிசேஷன். ஆதிசேஷன், காட்புரகன், புலிகன், பத்மநாகன், மகாபத்மநாகன், ரட்சகநாகன், வாசிகநாகன், அனந்தநாகன், சங்கபாலநாகன் அப்படிங்கிற 8 நாகங்களும் ராகு கேது சேர்ந்து இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணி தனக்கு தேவையான சிவபெருமான்கிட்ட சாபம் பெற்ற அந்த தேவலோக சக்தி விஷத்தன்மை ஈசானியோட உட்காந்து தபசு பண்ணி தனக்கு தேவையான தேவலோக சக்தி விஷத்தன்மை இந்த ஸ்தலத்தில் பெற்றதா இருக்கு. பாம்புகளுக்கெல்லாம் விஷம் கொடுத்த ஊர் தான். அதனால இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் அவள் பூஜைக்காக கொடுத்த அகத்தி பூக்காது, ஆழம் விழுது கரையக்கூடாது. பாம்புகளுக்கு விஷம் கொடுத்தா விஷத்தந்திகள் கடித்து இறந்தவர்கள் யாரும் கிடையாது. இன்னும் காலகாலமாக சிரமங்கள் போயிட்டா இருக்காங்க. 2002 3ஆம் மாதம் 21ஆம் அம்பாள் திருமாலையா காட்டிட்டா பெண் நாகத்தோட சட்டையை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கா. அது ஒரு நீளம் 7 அடி. எங்க இருக்கு? அது ஒரு பாருங்க. அதை கேட்டுருவாங்க. அதே 2002 5ஆம் மாதம் 26ஆம் தேதி சுவாமி மேல மாலையா இருந்த ஆண் நாகத்தோட சட்டையை எடுத்தா பொறுத்த கண்டிஷன் இருந்ததுனால சுவாமி மேல இருக்கும்போதே போட்டோவா வச்சிருக்கா. அதோட நீளம் 8.3 அடி. இந்த கோயில்ல நீங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது ராஜகோபுரத்தை தாண்டி வந்தாதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இந்த கோயில் உள்ள வர முடியாது. இங்க வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணாலோ இல்லை அர்ச்சனை பண்ணாலோ ஒரு பரிகாரம் பண்ணாலோ எது பண்ணாலும் சரி ஒரு 48 நாள் ஒரு வைப்ரேஷன் நம்மளால உணர முடியும். அவ்வளவு பவர் சக்தி வாய்ந்த கோயில். நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனா இங்க வர முடியும். அதே மாதிரி இந்த கோயில் உள்ள நாக சக்கரம் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அஷ்டமாகா சக்கரம் சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. இந்த உண்டியல் கீழே உள்ளேருந்து வரும்போது உண்டியல் சின்ன உண்டியல் இருக்குல்ல, அந்த உண்டியல் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அஷ்டமாகா சக்கரம் நாக சக்கரம் இருக்கு. அந்த நாக சக்கரத்தோட பேர் தான் மேல இருக்க நாகம் ஆதிசேஷன். காட்புரகன், புலிகன், பத்மநாகன், மகாபத்மநாகன், ரட்சகநாகன், வாசிகநாகன், அனந்தநாகன், சங்கபாலன். இந்த 8 நாகமும் ராகு கேது சேர்ந்து நாக சக்கரமா இருந்திருக்காங்க. அவள்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணுமோ விநாயகரோட கருத்தினாலதான் இந்த நாகங்கள் சாபம் பெறாங்க. அதனால விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சாப விமோச்சனத்தை சிவபெருமான் கொடுக்குறாங்க இந்த நாகங்களுக்கு. அதனால இந்த உள்ள நாகச்சக்கரம் மேலே நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியும். ஒரு நல்ல வைப்ரேஷன் உணரலாம். அதே மாதிரி இந்த கோயில்ல நவகிரகம் கிடையாது. நவகிரக தோஷம் உள்ளவா இங்க போனாவே எல்லாம் நிவர்த்தியாக. எவ்வளவுதான் புள்ளி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி எது வச்சுனாலும் சரி எல்லாம் நிவர்த்தியாக. இத்தீர்த்தத்தின் பெயர் ஆதிசேஷ தீர்த்தம். பாம்புகள்லாம் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி சிவபெருமான வேண்டினதுனால தான் சாப விவேச்சனை கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.